ஹே டடாக்கர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நிறைய பேர் என்னை மறந்துருப்பீங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இது புதுசாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே புதுசாக ஈவன் சேனல் நேம் கூட மாற்றியாச்சு. இது ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐ ஹோப் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணிடணும். பிடிக்கலன்னா கூட கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நீ போடுறது கேவலமாக இருக்குடி, முதல்ல நிறுத்திடி அப்படின்னாவது சொல்லிடுங்க. ஆனால் கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. அப்புறம் எல்லா ஜிம்லன்னா ஒன் ஷாட்டும் நான் அவளுக்காக தான் போடுவேன். இதுவும் அவளுக்காக தான். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. நான் எனக்கு டைம் இருக்கும்போது தான் ரெக்கார்ட் பண்ண முடியுது. அண்ட் ரெகுலராக வீடியோஸ் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்டா. எனக்கு தெரியல, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து என்னை நல்லா பூஸ்ட் பண்ணி எனர்ஜி பண்ணி அமுச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக வரும். அப்படி இல்லைனா கொஞ்சம் லேட்டாக தாண்டா வரும். நான் ஏற்கனவே சோம்பேறி, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சரியா. கொஞ்சம் நீங்கள் தான் என்னை பூஸ்ட் பண்ணணும், இல்லாட்டி அவ்வளோதான் சோம்பேறி படுத்துருவேன் நான். அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டே நினைக்கிறேன். நிறைய பேர் கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். நிறைய பேர் இருக்கீங்க. இன்ஸ்டாவில் அவ்வளோ மெசேஜ் வரும், உங்கள் வாய்ஸ் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. எனக்கு அப்போல்லாம் கஷ்டமாக இருக்கும். அதே இப்போ வந்துட்டல, ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் போட்டுருவோம் ஒன் ஷாட், கண்டிப்பாக போட்டுருவோம். இனிமேல் மஜா ஜாலி பண்ணுவோம். ஓகேயா, வைப் தான். அப்புறம் அவ்வளோதான்டா. முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். லவ் யூ அஸ் ஆல்வேஸ். உங்கள் எல்லாரையும் ரொம்ப லவ் பண்ணுறேன். நீங்கள் கொடுக்குற லவ்க்கெல்லாம் நான் டிசர்வான்னு கூட தெரியல, ஆனால் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ அஸ் ஆல்வேஸ் உங்கள் எல்லாருக்கும். ஐயோ, 1 மினிட் கிட்டே பேசி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். சாரிடா, ரொம்ப நாள் கழிச்சு அதனால வளவலன்னு பேசிகிட்ருக்கேன். நம்ம அவங்களோட இப்போ ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு குட்டி இன்ட்ரோ. நீங்கள் ஒர்க்கிங் உமன், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கும் கூட. உங்கள் ஃபேமிலியை நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு குட்டி தம்பி இருப்பான். அம்மா, அப்பா, நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஜிம்மினுக்கும் என்ட்ரு கொடுத்துக்கலாம். ஸோ ஜிம்மினோட கேரக்டர் எப்படின்னா, அவன் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் இன்னசென்ட். எந்த விஷயம் புரியலைன்னா ஒன் ஷாட்குள்ளே பார்க்கும் போது உங்களுக்கு புரிய வேண்டாம். அப்புறம் அவ்வளோதாண்டா, இதுவே போதும். மிச்சதெல்லாம் ஸ்டோரிக்குள்ளே அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேடா, இப்போ ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான், அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கம்மா, என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ப்ரெஷர் போடாதீங்க. என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க? நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. சும்மா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறீங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க? உங்களுக்கும் அப்பாவுக்கும் மெடிக்கல் செலவு பார்க்கணும். அப்பா ஹார்ட் பேஷண்ட் வேறு இத்தனைக்கும். நான் அவரை பார்த்துக்கணும்மா. தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ், வீட்டு லோன், அப்புறம் இல்லை இது பார்த்தாதுன்னு நம்ம வெளியே வர நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிட்டு தான் என் கல்யாணத்தை பற்றி நான் யோசிக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் வருஷத்துக்கு கல்யாணத்தை பேச்சே எடுக்காதீங்க. வயன், என்னடி சொல்கிற நீ? எனக்கு ஆசை இருக்காதா? பாரு, வயசாகிட்டே போதும் எனக்கும் உங்கள் அப்பனுக்கும். நாங்கள் சாகிற காலத்துலையாவது உங்கள் கல்யாணத்தை பார்த்துட்டு சாகுறோண்டி. ஏன்டி இப்படி பண்ணுறேன்? கல்யாணத்தை பண்ணிக்கோடி. நல்ல பையன், நல்ல வரன் வந்திருக்குடி, பண்ணிக்கோமா. அம்மா சொல்கிறல, பண்ணிக்கோ என் அம்மாக்காக. அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் ப்ளீஸ். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும்மா. அதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆகும். அது வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு வேகமாக வீட்டை விட்டு வெளியே வந்துடுவீங்க. அப்படியே உங்கள் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹெல்மெட்லாம் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ட்ரை பண்ணி உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டுருப்பீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா, ஏண்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? அவளுக்கு தான் கல்யாணம் இப்போ பிடிக்கலன்றால, அப்புறம் என்ன விட்டுற வேண்டியதுலடி. என்னங்க நீங்களும் அவள் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணுறீங்க? பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுமா வேணாமா? நம்ம போனதுக்கப்புறம் அவளை யாருங்க பார்த்துப்பா? புரியுதுடி, ஆனால் என்ன மாதிரி தான் நீ மாப்பிள்ளை தேடினாலும் உன் புருஷன் மாதிரி வராதுலடி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃபோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க ஒய்ஃபும், போங்க சும்மா, வயசானாலும் உங்களுக்கு இருக்கு இந்த குறும்பு மட்டும் குறையவே இல்லை, அதெல்லாம் கூட்டவே போகிறது, அதெல்லாம் குறையாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே உங்கள் சைடு வந்தால், நீங்கள் ஆஃபீஸ் கேபினில், உங்களோட கேபினில் இதே பழைய போச்சு. பார்த்தாலும் கல்யாணத்தை பற்றி பேசி டெய்லி மூட் ஆஃப் பண்ணிடுறாங்க. பாரு, அவசரத்தில் லஞ்ச் கூட கொண்டு வரும். இப்போ எனக்கு பசிக்கும், நான் என்ன பண்ணுறது? ஐயோ, என் வாழ்க்கை எந்த அப்படி இருக்கும். கட்டவலி, இந்த வயன் ரொம்ப சூடாக இருக்க போல. தா காஃபி குடி.
ஜிமின் முடியல ஜிமின், டெய்லி கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். கடுப்பாக இருக்கு ஜிமின். இப்படி தான் இவங்களை வாயை நூறு வைக்கிறது சமாளிக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறதுனே தெரியல ஜிமின். அதுக்கு தான் என்ன மாதிரி ஜாலியாக இருக்கிறது. பார்த்தில்ல, இதெல்லாம் தேவையா? எதுக்கு தனியாக வந்துரு, ஃபேமிலி விட்டு ஜாலியாக இருக்கலாம். பாரு, என்ன மாதிரி நீயும் ஜாலியாக இருப்ப. ஏன்பா சொல்ல மாட்டேன்? இந்த கம்பெனியே உன்னோடது, பெரிய சிஇஓட பையன். உனக்கு லைஃப் இருக்குது, நீ வாழ்கிற. நான் என் ஃபேமிலி விட்டு வந்தேன்னா நடுத்தரில் பிச்சை தான் எடுக்கணும். அதெல்லாம் உனக்கு புரியாது ஜிமின். அம்மா அப்பாவை நான் தான் பார்த்துக்கணும், தம்பியை படிக்க வைக்கணும், நிறைய இருக்குது, கடனெல்லாம் அடிக்கணும். ஐயோ ஐயோ, காலையில் நீ என்கிட்ட ஆரம்பிக்காதிரி தயவு செய்து. டெய்லி இதை கேட்டு கேட்டு என் காலிலேருந்து ரத்தமே வந்துடும் போல இருக்கு. எவ்வா முடியல. உனக்குலாம் என்னப்பா, போ போ, நீ போய் ஜாலியாக உட்காந்துக்கோ, அந்த கால் மேலே கால் போட்டு அந்த சேரில் உட்காந்துக்கோ, நல்லா இப்படியோ அப்படியோ ஆட்டிக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பிடுவீங்க. அவனும் சிரிச்சுக்கிட்டு, ஏய் சரி விட்ரி, என்ன இப்போது நீ வேணா என் கூட பார்ட்னர் ஆகிட பேசாம. அப்போ நீயும் இந்த கம்பெனிக்கு ஒரு சிஓ மாதிரின்னு வச்சுக்கோ. ஏன் பேசாம வரியா? வேணாப்பா சாமி, நான் வளர்ச்சியே சம்பாரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக நீங்கள் சொல்லுவீங்க. அவன் பக்கம் திரும்பி அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவங்கள பார்த்து. அப்போ நீங்கள் அவனை நிமிர்ந்து பார்த்துட்டு, ஜிமின் சொல்லுடி, இங்கே ஆஃபீஸில் இத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, ஆனால் ஏன் நீ என்கிட்ட மட்டும் ஜாலியாக பேசுகிற, மற்றவங்க கிட்ட பேச மாட்டேற, ரொம்ப சைலண்ட்டாக குவைட்டாக இருக்க. எல்லோரும் ஒரு இன்னசென்ட், பேச மாட்டேன், சைலண்ட் அப்படின்றாங்க. ஆனால் அப்படி கிடையாது, நீ என்கிட்ட நல்லா தானே பேசுகிற. அது தெரியலையே, நீ கூட தான் என்கிட்ட நல்லா பேசுகிற. நான் எல்லாருக்கிட்டும் நல்லா தானே பேசுவேன். ஆனால் உன்ன மாதிரி யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்களே. என்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு காரணம் ஒன்று, நான் பெரிய பணக்காரன் பையன், இன்னொன்று நான் பார்க்க கொஞ்சம் அடே துக்கலாக இருப்பேன், அதனால என் பின்னாடி வருவாளுக்க. ஆனால் நீ அப்படி கிடையாதுல்லடி. ஆனால் போயும் நீலாம் அழகுன்னு சொல்கிற பார்த்தியா ஜிமின், எனக்கு அதுதான் மனசு வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ட்ரமாட்டிக்காக உங்கள் ஹார்ட்டில் கை வச்சு சொல்வீங்க. அவன் அப்படியே ரொம்ப தாண்டி பண்ணுற நீ, ஆனால் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் கூட பயமே இல்லை, நான் உன் பாஸ் டி. அதெல்லாம் என்கிட்ட சொல்லாது, என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் ஃப்ரெண்ட் ஜிமின், அவ்வளோதான். சரி சரி, நான் வேலையை பார்க்குறப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்கள் போங்க சார், போய் கால் மேலே கால் போட்டு ஜாலியாக உட்காருங்க போங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிமினும் அவனோட கேபினுக்கு போயிட்டு ஜாலியாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு லெஃப்ட்டு ரைட்டு நல்லா அந்த சேரை போட்டு ஆட்டிக்கிட்டு இருப்பான். இப்போ ஜிமினோட கேபின்குள்ளே யாருமே பெர்மிஷன் கேட்காம வரமாட்டாங்க. இவர் மட்டும் அப்படி தில்லா பெர்மிஷனும் கேட்காம எதுவுமே கேட்காம நாக் கூட பண்ணாமல் அப்படியே உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக வருவாங்க. வந்து ஜிமின் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸு. ஜிமின் அப்படியே அந்த சேர்லேருந்து பயந்து ஏஞ்சி பார்த்தா தாத்தா தாத்தா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க தாத்தா? ஜிமின், உங்ககிட்ட இந்த கம்பெனியை பார்த்துக்க சொல்லி பொறுப்பு கொடுத்துருக்கேன், நீ என்னடனா கால் மேலே கால் போட்டு நல்லா ஹாயாக உட்காந்துருக்கேன். நான் ஹவாய்க்கா வந்திருக்கேன் இங்கே அப்படியே போட்டதான். தாத்தா தாத்தா ஏன் தாத்தா இவ்வளோ கோவம்? எல்லாம் பார்த்துட போகிறாங்க தாத்தா, ஏன்னா அப்புறம் என்னோட இமேஜ் என்ன ஆகுறது? இந்த இமேஜ் மண்ணாங்கட்டி இதெல்லாம் நீ வந்து பேசாத ஜிமின். நீ வந்து ஒன்றுத்துக்கும் உருப்பிட இல்லாதவன், ஒன்றுத்துக்கும் லைக் இல்லாதவன். எதுனா ஒரு பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறியாடா? எத்தனை உருப்படியாக பண்ணுறியா? தாத்தா என்ன தாத்தா, நீங்கள் என் தாத்தா மாமா மாதிரி பேசுகிறீங்க. டே ஒன்றெல்லாம் என்ன பண்ணுறதே எனக்கு தெரியலடா. இங்கே பாரு, ஃபைனலாக நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்கேன், அவ்வளோதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் என் முடிவு, புரியுதா? அவள் தான் உனக்கு கரெக்டாக இருப்பான். அப்போ ஜிமினோட மைண்ட் வாய்ஸ், ஐயோ இந்த பையன் வீட்டில் தான் இந்த மாதிரி பிரச்சனை பார்த்தா நம்ம தலையிலையும் இதே வந்து விழுவுதே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. தாத்தா கல்யாணம்லாம் இப்போதைக்கு வேணாம் தாத்தா, உங்களுக்கே தெரியும்ல எனக்கு இந்த கல்யாணம்லாம் செட் ஆகாது தாத்தா. டேய், நான்லாம் அந்த காலத்துலேயே அப்படி இருந்தேன்டா, நீலாம் என் பேரன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்திடாதடா. ஏன்டா அப்படி பண்ணுறீ நீ? நான்லாம் உன் வயசில் இருக்கும்போது எத்தனை பொண்ணுங்களை எத்தனை ஃபிகரை கரெக்ட் பண்ணியிருப்பேன் தெரியுமா? தாத்தா மாதிரி பேசு தாத்தா, ஏன் தாத்தா இப்படிலாம் பேசுகிற?
டேய் சும்மாடா ஒருத்தன் அப்படியே பழைய காலத்து மாதிரி நீ எல்லாம் அந்த காலத்தில் பிறந்திருக்க வேண்டியவன், இந்த காலத்தில் பிறந்து ஏன் உயிரை வாங்குற? டேய் நான் அவ்வளோதான்டா, ஒரு பொண்ணை பார்த்துட்டேன், நீ அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்க்கிங் லாட்டில் உங்களோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு இருப்பீங்க. பாடா எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அங்கே வீட்டுக்கு போனால் கல்யாணம் உயிரை வாங்குறாங்க. வயன் ஒரு நிமிஷம் நன்றி. வயன் சிமின், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? வீட்டுக்கு போகல நீ? ஐயோ இல்லடி, இப்போது உன் வீட்டில் தொலை பண்ணுற மாதிரி என் வீட்டில் தொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என் தாத்தா. தாங்க முடியல. என்ன சிமின் சொல்கிற? அம்மா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. முதல்ல இந்த ப்ரெஷர் எனக்கு எப்படியாவது கம்மி பண்ணுவேன், என்ன ஏதாவது ஐடியா சொல்லணும் ப்ளீஸ் வயன். அப்போ நீங்கள் அவனை பார்த்து அப்படியே ஒரு ஸ்மோக் பண்ணுவீங்க. வயன் வேணாம் விட்டுடி, தெரியாமல் உங்ககிட்ட ஐடியா கேட்டேன்டி, விட்டுடி வயன் ப்ளீஸ் வயன், வேணாம் வயன், நான் வரமாட்டேன் வயன். டேய் முதல்ல அங்கேருந்து கையாடு ஜிமன், நான் சொல்கிறேன்ல, டோர்லேருந்து கையாடு ஜிமன். ஜிமன் முதல்ல உள்ளவா, எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, அசிங்கமாக இருக்குது ஜிமன், இப்படி குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணாத, ஒழுங்கா உள்ளவா. வயன் நான் வரலடி. ஐயோ நீங்கள் எனக்கு பிடிக்காதுடி ப்ளீஸ்டி, உனக்கு தெரியலடி எனக்கு எல்லாம் பிடிக்காது, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்டி. வயன் ப்ளீஸ்டி, என் தங்கம்ல, என் வயனில், என் சாலில் ப்ளீஸ்டி என்னை விட்டுடி. ஐயோ ப்ளீஸ்டி விட்டுடி ப்ளீஸ்டி அப்படின்னு அவன் கத்துற நீங்கள் அவனை உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அவனை பிடிச்சி அப்படியே உள்ளே தள்ளி விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வந்துடுவீங்க. ஜிமன் அப்படியே வாயை பொழுந்து பார்ப்பான். கிளப்பு அது ஃபுல்லாக சரக்கு, பொண்ணுங்க, பசங்க நல்லா குட்டைப்பாவடை போட்டு அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அவன் அப்படியே வாயை பொழுந்து பார்த்துட்ருப்பான். அப்போது அங்கே ஒரு பொண்ணு நல்லா சரக்கு அடிச்சிட்ருக்கோம். அந்த பொண்ணு குறுக்குறுன்னு ஜிம்மினே பார்த்துட்ருக்கோம். அந்த பொண்ணும் இப்போ பொறுமையாக கிளாஸ் வைன் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜிமின் கிட்ட வரும். ஜிமின் அப்படியே அவனோட சல்லையை டம்ப் பண்ணிட்டு பார்த்துட்ருப்பான். ஹான்சம் இங்கே தனியாக என்ன பண்ணிகிட்ருக்க? வேணும்னா நான் கம்பெனி தரவா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஜிம்மனோட ஷோல்டரில் போட்டு ஒரு மாதிரி தடவிட்டு இருக்கோம். ஜிம்மன் அப்படியே திருன்னு முழிச்சிட்ருப்பான். அப்போது அந்த பொண்ணும் என்ன பார்க்குற ஹான்சம், என்னை பார்த்தா உனக்கு எதுவும் தோணலையா? சொல்லுடா சொல்லு ஹான்சம் அப்படிங்கிற மாதிரி அவளோட க்ளீவேஜ் அப்படியே காட்டுவா. ஜிமின் அதை பார்த்துட்டு என்ன கிளவாது அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும். ஹான்சம் இன்னைக்கு நைட் ஃப்ரீயா நீ? நம்ம வேணா சம்திங் 69 போகலாமா அப்படிங்கிற மாதிரி அவன் காதுகிட்ட சொல்லுவான் அந்த பொண்ணு. அக்கா என்னக்கா சொல்கிறீங்க? அக்கா என்னை விட்டுருங்க அக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா விட்டுருங்கக்கா அப்படிங்கிற மாதிரி கதற ஆரம்பிச்சிருவான் அவன். என்ன அக்காவா? ஹான்சம் என்ன அக்காவை கூப்பிட்டாதா ஹான்சம்? யூ கேன் கால் மீ பேபி ஆர் மாமி ஆர் பேபிகா அப்படிங்கிற மாதிரி அகெயின் ஒரு மாதிரி அந்த பொண்ணு பேசும். அப்போ ஜிம்மின் அக்கா என்னை விட்டுருங்க ப்ளீஸ்க்கா. வயன் எங்கடி போன? வயன் ப்ளீஸ்டி என்னை காப்பாத்துறி. ஹான்சம் என்ன அக்கான்னு கூப்பிடாத ஹான்சம், என் அக்கான்னு கூப்பிட்டா கூட ஆனால் கிக்காக தான் இருக்கா ஹான்சம். சரியா எனக்கு நைட் ஃப்ரீயா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கும். எக்ஸ்கியூஸ் மீ, ஹீ இஸ் ஆல்ரெடி ஆக்கியபைட், அவன் என் பாய் ஃப்ரெண்ட். ஹூ இஸ் தட் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு திரும்பினா பார்த்தா நீங்கள் செம்ம ஹாட்டாக இருப்பீங்க. ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு உங்களுக்கே ஃபிட்டான மாதிரி வேறு லெவலில் இருப்பீங்க. ஜிம்மினுக்கு உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் உயிரே கையில் வரும். நீங்களும் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே எஸ் இஸ் மை பாய் ஃப்ரெண்ட், ஸோ நீங்கள் ஃபேராவில் போய் தேடிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவளோட கையை எடுத்து விட்டு நீங்கள் ஜிம்மனோட ஹேம்ஸை பிடிச்சிக்கிட்டு அவனோட அப்படியே நடந்து வந்து ஒரு சேரில் போய் உட்காருவீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள்கிட்ட கதறிட்டு இருப்பான். நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சிட்ருப்பீங்க. ஜிம்மன் போதும் ஜிம்மன், எவ்வளோ தான் கதற போகிறேன் இன்னும். ஐயோ உன்னெல்லாம் திருத்தவே முடியாது தெரியுமா? ஏன் ஜிம்மன் இப்படி இருக்க? நீ இப்படி அப்பாவே இருக்கிறதுனால எல்லா பொண்ணுங்களும் உங்ககிட்டே வராங்க போல அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்ருப்பீங்க. சிரிடி சிரி, நல்லா சிரி, என் நிலைமையை பார்த்தா உனக்கு சிரிப்பாக இருக்குல்ல? சிரிப்பாக இருக்கு, பார்த்துக்கிறேன்டி தலையெழுத்து.
ஜிமின், நான் ஆக்சுவலி உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இப்படி நீ பயப்படவே எனக்கு தெரியாமல் போச்சு. இப்போ புரியுது ஜிமின், எதனால் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பண்ணான்னு. அவள் உடனே என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அவளே என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளே போயிட்டா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் அவளை திரும்பி கூட பார்த்ததில்ல, உனக்கே தெரியும்ல. இந்த சீனுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. எங்கன்னா பொண்ணுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண தெரியுதா? நல்லா மூஞ்சி நல்லா ஹேண்ட்ஸமாக வச்சுக்கிட்டு வேஸ்ட்டு ஜிமின். நீ பாடியை மட்டும் இப்படி அழகாக வச்சா பத்தாது, பேசவும் தெரியணும் கொஞ்சம். அப்படிலாம் பேசி தான் நான் கவுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளால பார்த்தாலே கவுந்துருவாங்க. கவுந்து என்ன பிரயோஜனம்? ஜிமின், எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. நம்ம வேறு டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஒரு வேலை நீ என்னடி நான் ரொம்ப ஓவராக தான் பேசுகிறேன். சரி விடுப்பா. இந்தா ட்ரிங்க்ஸ் குடி. உனக்கு தெரியாதா? அதெல்லாம் குடிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அதுதான் தெரியுமே. இந்தா உனக்காகவே ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ இதை குடி. அப்போ ஜிமின் நல்லா குடிச்சிருவான் அந்த ஆரஞ்சு ஜூஸு. நல்லா இருக்குடி டேஸ்ட்டா, இன்னொரு கிளாஸ் கிடைக்குமா? இந்தா அப்படின்ற மாதிரி நீங்களும் குடிப்பீங்க. அவனும் நல்லா குடிச்சிருவான், நீங்களும் நல்லா குடிச்சிட்ருப்பீங்க. இப்போ அப்படியே ஜிமினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து ஸ்மோக் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஜிமின் ஓகே நீ? அது நடிச்சு ஜூஸ் தானே, அது எனக்கு ஏதோ மயக்கம் வர மாதிரி இருக்கு. வயன் என்னடி, ஏன்டி நீ ரெண்டா தெரியுற? வயன் ஆடாடி, ஆடாம உட்காரு. இப்படி ஆடுற. ஆடுறது நான் இல்லை ஜிமின், நீ தான் ஆடுற. அப்படியா? என்னை பிடி, கீழே விழுந்துட்டு போகிறேன்டி. ஜிமின் பார்த்து. ஜிமின், நம்ம எதுக்காக இங்கே வந்தோன்னு மறந்துட்டியா? எதுக்காக வந்தோம்? எதுக்கடி வந்தோம்? நான் உண்மையில் வயன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னடி போட்டு கொடுத்த? எதுனா மயக்க மருந்து கலந்துட்டியா? நீ குடிச்சது என்னன்னு கூட தெரியலையாடா? சரக்குடா அது. சரக்கோ? ஐயோ, நான் சரக்குலாம் அடிக்க மாட்டேன்டி. நான் ரொம்ப குட் பாய், சரக்குலாம் அடிக்க மாட்டேன். ஏண்டா 2 கிளாஸ்க்கு இப்படி கவுந்துட்ட? சரி, எதுக்கு நம்ம வந்தோம்? இங்கே உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளை நம்ம விருப்பத்தை வேணாமா? அதுக்காக தானே வந்ததே, அதை மறந்துட்டியா? ஞாபகம் இல்லையா? பார்க்கிங் லாட்டில் நீ என்கிட்ட பேசிகிட்டு இருந்தியே. வயன், எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல வயன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் வயன். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை முதல்ல குறைக்கணும், அது கூட பரவாயில்ல வயன். ஆனால் என் பின்னாடி ஒருத்தி சுற்றிட்டு இருந்தா பார்த்தியா, ஜோயா. அவள் இருக்காள், அவள் சரியானவளாக இருக்கா. அவளாக என்ன லவ் பண்ணா, அதுக்கப்புறம் அவளாக என்ன இப்போ வேணான்னு சொல்லிட்டு போகிறாடி. நான் ஏதோ அவளை உரிய லவ் பண்ண மாதிரியும். எதுக்கு நான் வேணான்னு சொல்கிறா இப்போ அவள்? எனக்கு என்னடி குறைச்சல், எனக்கு என்ன குறைச்சல்? அவள் எது என்கிட்ட சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிறாடி. நான் என்னை பார்த்தா பேபி மாதிரி இருக்கான், நான் ஒரு குழந்தை மாதிரி இருக்கேனா? அவள் என்ன தெரியுமா சொன்னான்? அவள் என் கூட இருந்தா நான் அவளை பார்த்துக்க முடியாதான், அவள் தான் என்னை பார்த்துக்கணுமா? என்ன சொல்கிற பற்றி அவள் எவ்வளோ திமுறை பற்றி அவளுக்கு? எனக்கு தெரியாது வயன், எனக்கு தெரியாது. என்ன பண்ணுறோமோ இல்லையோ, எனக்கு அவளை வெறுப்பேத்தியா ஆகணும் வயன். அவளை என்ன வேணாம் சொல்லிட்டால, அவளை ஏதாவது பண்ணி ஆகணும் வயன். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுதான் விஷயமா? பண்ணிடலாம். அதுக்கு நீ என் கூட ஒரு இடத்துக்கு வரணும்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மோக் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கும். ஆமாம் எனக்கு கரெக்டு. அவளை வெறுப்பேற்றணும். அவ்வளோ தைரியம் அவளுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டா. நான் இன்னசென்ட்டா? நான் பேபியா வயன்? நான் பேபியா? சொல்லு, அதை பார்த்தா அப்படியா இருக்கு? அப்போ நீங்களே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிடுவீங்க. பிகாஸ் அவன் உங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டு இருப்பான், நான் பார்த்தா குழந்த மாதிரியாடா இருக்குது, அதை நீ பண்ணுறதெல்லாம் குழந்த மாதிரி தான்டா இருக்குது. ஐயோ அழகு ஜிமின். வயன் என்ன பண்ணுற? மைண்டு மாற்று. ஓகே ஜிமின், நீ இப்போ கூட வா. நம்ம முதல்ல அவளை வெறுப்பேற்றிட்டு அதுக்கப்புறம் வீடு போய் சொல்லுவோம், சரியா? சரி ஓகே. என்ன பார்த்து கூட்டு போ. ஆடாம நெல்லுடி. ஏன்டி நீ ஆடுற? புடிச்சுக்கோ, கீழே விழுந்தவங்கள நாங்கள். புடிச்சுக்கோ. ஐயோ இவனை வச்சுக்கிட்டு பார்த்துடா. அப்பா பேசுறது மட்டும் தான் குழந்த மாதிரி. என்ன கண்ணு கணக்குறான் எரும மாடு. நல்லா தீனி தின்னும் போல இருக்கே. எங்கே இருக்கா அந்த சோயா? இங்கே தானே, இங்கேயும் இருப்பா அவள். எங்கே அதோ இருக்கா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அவள்? தெரியல, கிட்ட போய் பார்த்தாலும் தெரியும் போல். ஜிமின், இங்கே இந்த சைடு இப்படி வா. இதோ வந்துட்டேன்டி, இதோ வந்துட்டேன். எங்கடி?
அப்படி நீங்கள் போயிட்டுருக்கும் போதும் அங்கே 2 கப்புள்ஸு நல்லா வெறித்தனமாக கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. வாலை லாக் பண்ணி டாடி பொறுமையா டாடி பொறுமையாக பண்ணுடா பேபி பொறுமையா பேபி. அப்போ ஜிமின் அதை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்ணை அப்படியே திறந்து பார்ப்பான் நல்லா. என்ன பண்ணுறாங்க? ஓ தம்பி பேசு தப்பு. ஐயோ ஐயோ இல்லை நீ பார்க்காது செய்யா அங்கே பாருடி தப்பு பண்ணுறாங்க. ஐயோ போச்சு அந்த பொண்ணு இப்போ ப்ரெக்னென்ட் ஆக போகுது தெரியுமா வயன் உனக்கு தெரியுமா? என்னது மொத்தம் கொடுத்த ப்ரெக்னென்ட் ஆவாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை கேவலமாக பார்ப்பீங்க. வந்துட்டோ அது பார்க்கக்கூடாது நான் பார்த்துட்டேனே. மயன் நீ பார்க்காத இல்லையா? நான் வாங்க மாட்டேன். எனக்கு வர 2 திட்டு வயன் எனக்கு பார்த்து கூப்பிட்டு போ. விளங்கிடும் எவ்வளோ வச்சுக்கிட்டு வாடா வா. இப்போ அப்படியே பொறுமையாக நீங்கள் ஜோயா கிட்டேயும் போவீங்க. அவகிட்ட போகிறதுக்கு முன்னாடி சிமன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ என் பாய் ஃப்ரெண்ட், நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட், சரியா? சரிடி ஓகே. அப்புறம் இழுக்கிறது பாரு நல்லா வயன். ஆனால் நான் தப்புலாம் பண்ண மாட்டேன் ஜெயா, நான் நம்பு. நான் உன்னை டச்சு பண்ண மாட்டேன் தெரியுமே. ஆனால் ஜிமின் கொஞ்சமாவது என்னை டச் பண்ணி சரியா? அப்போ தான் நம்ம கொஞ்சமாவது அவளை ஜலசாக்க முடியும். எதுவுமே பண்ணாமல் இருந்தால் எப்படி? பேசாமல் நீ எதுவும் பண்ணாத, நானே பண்ணுறேன். இப்படி வா. என்ன பண்ணுறா? இப்படி வாடா. எது வார அவங்க எங்கே வைக்கிறேன் அவங்க கொய்வு கூடாது. ஐயோ இவனை வச்சுக்கிட்டு பேலன்ஸ்க்கு பிடிச்சண்டா. இப்படி வா. சரி அப்படின்னு நீங்கள் அவனை அப்படியே சோஃபாவில் உட்கார வச்சுருவீங்க. ஸோ அந்த சோஃபாவுக்கு பக்கத்தில் தான் அந்த டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் தான் ஜோயா உட்காந்துருப்பா, அவளோட நியூ பாய் ஃப்ரெண்ட் கூட உட்காந்துருப்பா. நீங்கள் இப்போ ஜிமின் நல்லா செட்டில் பண்ணி உட்கார வச்சுட்டு, இப்போ சோயாவை எப்படியாவது இங்கே பார்க்க வைக்கணுமே, அப்போ தான் அவள் பொசசிவ் ஆகா. என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம்? ஐடியா. ஜிமின் மன்னிச்சிரு, நீ என்ன சொன்னு எனக்கு தெரியும், ஆனால் இது தவிர எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு நீங்கள் அவன் மேலே டபுள் சைட் கால் போட்டு அவன் லேப்பில் உட்காந்துருவீங்க. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். என்ன ஃபீல்னே ஜிமினுக்கு புரியல. அவன் ஆல்ரெடி போதையாக வர இருப்பான். நீங்கள் அப்படியே பொறுமையாக ஜிமினோட ஷோல்டர்லேருந்து ஃபுல்லாக ரப் பண்ணிகிட்டே வருவீங்க. ஜிமின் என்ன பாரு, என்னடி பண்ணுற? மேலேருந்து எழுந்துடும், என் தப்பு எழுந்துடும் மேலேருந்து. ஜிமின் என்ன பாரு அப்படின்னு நீங்கள் லைட்டாக ஜிமினை கிஸ் பண்ணுவீங்க. என்னடி பண்ணுற? இப்போ நீங்கள் பொறுமையாக ஜிமினோட நெக்கிட்ட போய் அங்கே கிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. என்னடி பண்ணுற? ஜோயா அங்கே பார்த்தியா அந்த கப்பல்ஸ் பார்ட்டி எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு, வா நம்மளும் போய் பண்ணலாம். உனக்கு உடனே அவசரம் ஜாக்சன், கொஞ்சம் வெயிட் பண்ணும் வரேன். யார் அந்த கப்பல்ஸ் கொஞ்சம் நகர? ஜெர்மன் அது அம்மைக்கோ யார் அது? வயம் என்னடி பண்ணுறவன்? வேணாண்டி வயன், எனக்கு பண்ணுறவன் என்ன ஒரு மாதிரி வயன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பொறுமையாக உங்கள் ஹிப்பில் கை வைப்பா. நீங்கள் அடுப்பாவே டக்குன்னு ஹிப்பில் கை வச்சிட்டானே. ஐயோ சோயா வேறு பார்க்குறாளே, சமாளிக்கலாம். ஜிமின் என்ன பண்ணுற ஜிமின்? கை இடுப்பில் வைக்கக்கூடாது ஜிமின், மேலே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது சொல்லிகிட்ருப்பீங்க. சோயாவுக்கு நீங்கள் பேசுகிறது கூட கிளியராக கேட்குது. அவள் அப்படியே வாயை புலந்து ஆன்னு பார்த்துட்ருப்பா. அம்மைக்கோ ஜிமன், நீ என் கூட இருக்கிற போது இப்படிலாம் எழுந்தது இல்லையே ஜிமன். ஆனால் ஜிமன் நடக்குதுங்க. அம்மைக்கோ ஜிமன், அந்த மாதிரி ஒரு பையனை நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஐ நீட் யூ ஜிமன், ஐ நீட் யூ. இந்த பையனை பார்த்துக்குறேன், ஏஜென்ட் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவள் ஏஞ்சி வருவா. அப்போ ஜாக்சன், ஐயோ இவளை கூப்பிட்டா வரவே மாட்டாளே, பேசாமல் இவளை இப்படி தான் வலிக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோயாவோட ட்ரிங்கில் ஒரு பவுடர் மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருவான்.
நீங்கள் ஜோயா வரதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சென்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஜிம்மினை போட்டு நல்லா கிஸ் பண்ணி அவனை டெம்ப் பண்ணிகிட்ருப்பீங்க. அவனுக்கு அவனுக்குள்ளே நடக்கிற ரியாக்ஷன் என்னன்னே புரியாமல் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான் மோன் பண்ணிவிட்டு. வயன் என்னடி பண்ணுற வயன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பொறுமையாக அவன் உங்கள் ஹேரை கிராப் பண்ணுவான். அவன் உங்கள் ஹேரை கிராப் பண்ணி உங்களை அப்படியே கிட்டே இருப்பான். அப்போது உங்களால் அவனை ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் அப்படியே ஷாக்காகி உட்காந்துட்ருப்பீங்க. அவன் என்னடி பண்ணுறான் எனக்கு எதுவும் ஆகுது வயன் ஜெமின் என்ன பண்ணிகிட்ருக்க வயன்? சோயா நீயா நீ எப்போ வந்து? நான் வந்துட்டேன் எப்போ. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஜெமன் என் பாய் ஃப்ரெண்ட் உனக்கு தெரியும்ல. ஆனால் சோயா நீ தான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டியாமே. அண்டு மோரோவா ஜிமின் அண்ணன் ஒன்று லவ் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் ஜிமின் மேலே உட்காந்துட்டே பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ ஜிமின் வயன் ஏன்டி நிறுத்திட்டேன் வயன், என்னமோ பண்ணுது வயன், எனக்கு வயன் மறுபடியும் பண்ணுவயன் வயன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருப்பான். சோயா அப்படியே ஷாக்கா என்ன ஜமன் நான் என் கூட இருக்கும்போது அப்படிலாம் பண்ணதே இல்லையே, ஒரு வேளை நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோமோ. இல்லை சோயா இவனை விட்டுறாதா, இவன் சரியான நாட்டுக்கிட்ட இவனை விட்டுவே கூடாது. வந்து ஆக்சுவலி ஃபயன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ப்ளீஸ். சின்ன விட்டு கொஞ்சம் வாயேன் தனியாக பேசணும். அப்போ நீங்களும் பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. வரணுமா? ஐயோ என் ஜிம்மில் என்ன விட்டு இருக்குமா தானியாண்ணா? சரி ஓகே சோயா, ஏதோ நீ கூப்பிட்றியேன்னு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினை அங்கேயே படுக்க வச்சுட்டு அப்படியே நீங்கள் வருவீங்க. ஜிம்மினை ஒரு மார்க்கமாக படுத்துட்டுருப்பான். அப்போ ஜோயா அப்படியே ஜாக்சன் கிட்டே கூட்டிகிட்டு வந்துட்டு, ஜாக்சன் கொஞ்சம் எங்களுக்கு பர்சனல் ஸ்பேஸ் தோழியா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன் ப்ளீஸ் ஜாக்சன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறுக்காட்ட கேட்பா. ஜாக்சனும் ஐயோ இவ கூடலாம் இன்றைக்கி மேட்ரு பண்ண முடியாது போல், வேறு கை பார்க்க வேண்டியதான் பேசாமல். சரி ஜெயா நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் என்ன பாய் அப்படின்ற மாதிரி அவனும் கழட்டிட்டு கிளம்பிடுவான். ஃபயான் why don't you drink? ஷியோர் ட்ரிங்க் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்ல, ஜோயாவும் அவள் டேபிளில் இருக்க ட்ரிங்க் எடுத்து உங்கள் கையில் கொடுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ வெயிட்ரஸ் அப்படின்ற மாதிரி ஜோயா கூப்பிட்ட அவங்களும் நிற்க அவங்கக்கிட்டேருந்து ஒரு ட்ரிங்க் வாங்கி அவள் அதை வச்சுப்பா. இப்போ நீங்கள் 2 பேரும் நல்லா ட்ரிங்க் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் ஜோயாவோட ட்ரிங்க், அதாவது ஜாக்சன் ஒரு மருந்து கலந்துருப்பால அந்த ட்ரிங்க்கை தான் இப்போ குடிச்சிட்ருக்கீங்க. ஆக்சுவலி பையன் உனக்கே தெரியும்ல நான் ஜிம்மினை அந்த அளவுக்கு பண்ணுறேன்னா என் லைஃப்பில் ஜிம்மின் மட்டும் தான் வயன். அவர் இல்லைன்னா நான் கண்டிப்பாக ஃப்ரீ அறிவோம் அஞ்சு கூட பார்க்க மாட்டேன் வயன், புரிஞ்சுக்குவயன். ஜிம்மினா மட்டும்தான் என் லைஃப்பில், ஜிம்மின் மட்டும்தான். ப்ளீஸ் வயன் எனக்கு ஜிம்மினை கொடுத்துரு ப்ளீஸ். அது நீ முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஆக்சுவலி ஜிம்மினுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அது நீ புரிஞ்சுக்கோ சரியா. அவனுக்கு இப்போதைக்கு லவ் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நீ அவனை விட்டு கொஞ்சம் தள்ளியேறு. அதுதான் உனக்கும் நல்லது, ஜிம்மினுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிடுவீங்க அந்த இடத்த விட்டு. அப்போ ஜோயாவுக்கு செம்மையாக கோவம் வரும் உங்களை நினச்சி. ஸோ உங்களை அப்படியே அவள் பழி வாங்கணும்னு நினச்சிட்ருப்பா. எவ்வளோ திமிழ இந்த வயனுக்கு, ஷி இவ ஏன் முன்னாடி திமிழ பேசுகிறாளா, இவ்வளோ சும்மா விடக்கூடாது, சும்மா விட மாட்டேன் வயன் பாரதி உனக்கு இருக்கா. இப்போ நீங்களும் ஜிமின் கிட்டே வந்துட்டு, ஜிமின் ஐயோ இவனுக்கு இன்னும் போது தள்ளியில் போல், பேசாமல் எங்கேயோ ஒரு ரூம் எடுத்துடலாமா, இல்லை வீட்டுக்கு கிளம்பும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை அப்படியே தூக்குவீங்க. அவனை தூக்கும் போதும் அவனோட ஃபுல் வெயிட் உங்கள் மேலே பட்டு பேலன்ஸ் மிஸ் ஆகி நீங்கள் அப்படியே சோஃபாவில் விழுந்துருவீங்க. உங்களுக்கு மேலே ஜிமின் இருப்பான். அப்போ உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகும். என்ன நடக்குது? ஜிமின் எழுந்துரு, ஜிமின் என் மேலே இருந்து எழுந்துரு, ஜிமின் எழுந்துரு ஜிமின். ஏஞ்சிங்க முடியல வயன், அலைஞ்சே வர மாட்டேது வயன், வயன் ஹெல்ப் பண்ணுவயன் ஜிமின் அப்படின்னு நீங்களும் கஷ்டப்பட்டு அவனை எப்படியும் தள்ளிட்டு நீங்கள் ஏஞ்சிப்பீங்க.
உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதோ சரியில்லைன்னு மட்டும் புரியுது. ஸோ உடனே நீங்கள் ஒரு ரூம் புக் பண்ணியிருப்பீங்க. இப்போ அப்படியே பொறுமையாக ஜிமினியும் கூப்பிட்டுக்கிட்டு லிஃப்ட் வழியாக அந்த ரூமுக்கு தான் போயிட்டுருப்பீங்க. அப்போ உங்களுக்கு லிஃப்ட்டில் சுத்தமாக நிற்கவே முடியாது. உங்கள் கால்லாம் அப்படியே ஷிவர் ஆகிட்டு இருக்கும். இதில் இந்த ஜிமினோட வெயிட் வேறு, உங்களால் பேலன்ஸே பண்ண முடியல சுத்தமாக. எப்படியோ கஷ்டப்பட்டு தள்ளாடி அந்த டோர் வரைக்கும் வந்துடுவீங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக ஜிமின் போகிறண்டி அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஹிப்பில் கை வச்சு ஒரு கையும் இன்னொரு கையும் உங்களோட மேலேயும் பிடிச்சிருவான் தெரியாமல். நீங்கள் அப்படியே ஜிமன் என்னடா பண்ணுற கையாட ஜிமன் முடியல வயன், எனக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குது, என்னால் நிற்க கூட முடியல வயன் அப்படின்ற மாதிரி உங்கள் ஷோல்டர்லேயே சாஞ்சிருவான். நீங்கள் என்ன பண்ணுறதே தெரியல. ஒரு ஹேண்டால் அப்படியே ஜிம்மினை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஹேண்டால் அந்த கீ வச்சு அப்படியே டோரில் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ அப்படியே கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டு அப்படியே டோர் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஜிமினை நீங்கள் ஒரு கையால் ஹோல்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஜிமின் அப்படியே உங்கள் நெக்லேயே நல்லா ப்ரீத் பண்ணிகிட்ருப்பான். உங்கள் ரூமுக்கு வெளியா எங்கே தான் நீங்கள் 2 பேரும் ஸ்டே பண்ண போகிறீங்களா? பார்த்துக்குறேன்டி வயன் அவனுக்கு இருக்க. உங்கள் 2 பேரோட மானத்தையும் நான் கப்பலேத்தில் என் பேர் சோயாலடி பாரு அப்படிங்கிற மாதிரி அவள் போயிடுவா. ஜிமன் என் மேலேருந்து கொஞ்சம் இழந்துரு ஜிமன் முடியல. பார்த்தா நீங்கள் 2 பேரும் அப்படியே பெட்டில் விழுந்து கிடப்பீங்க. உங்களுக்கு மேலே ஜிமன் அப்படியே ஃபுல் வெயிட்டு போட்டு படுத்து கிடப்பான். ஜிமன் இழஞ்சிரு ஜிமன் எல்லாம் முடியல அப்படிங்கிற மாதிரி எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை அப்படியே தள்ளி விட்டுருவீங்க. அவனை தள்ளி விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஹெவியாக ப்ரீத் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படியே ப்ரீத் பண்ணிகிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. என்னாச்சு எனக்கு, என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு அப்படியே திரும்பி ப்ரீத் பண்ணிக்கிட்டே ஜிமினை பார்ப்பீங்க. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி படுத்துட்ருப்பான். அவனும் ஒரு மார்க்கமாக தான் இருப்பான். நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டே ரொம்ப ஹெவியாக ப்ரீத் பண்ணிகிட்ருப்பீங்க. இல்லை 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 என்ன ஆச்சு வயன், அப்படிலாம் யோசிக்கக்கூடாது, யோசிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தண்ணி குடிக்கலான்ட்டு பாட்டில் ஓப்பன் பண்ணி தண்ணி குடிப்பீங்க. ஆனால் பை மிஸ்டேக் அந்த தண்ணி ஃபுல்லாக இப்போ உங்கள் மேலே கொட்டிடும். பிகாஸ் நீங்கள் ஒரு நிலையிலே இல்லை, உங்கள் கை கால் எல்லாமே ஷிவர் ஆகிட்ருக்கும். இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன், எங்கே நான் குடித்த ட்ரிங்கில் தான் இதோ நினைக்கிறேன் சோயாவோட வேலையாக இருக்கும். ஆச்சு வையன், கண்ட்ரோல் பண்ண வையன் ஒன்று. ஏன்னா நம்மளெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகுது. அப்போ ஜிமின் அவனுக்கு ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்குன்ட்டு அவனோட ஷர்ட்டை கழட்டி அப்படியே தூக்கி விசிறு அடிப்பான். அது கரெக்டாக அவங்க மூஞ்சி மேலேயே விழும். நீங்கள் அப்படியே அவனோட ஷர்ட்டை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே பொறுமையாக அவனோட ஷர்ட் அடிப்பீங்க. உங்கள் ஃபேஸ்லேருந்து ஷர்ட் எடுத்து கண்ணை திறந்து பார்த்தா ஜிமின் பாடி வேறு லெவலில் இருக்கும். அவனையே பார்த்துட்ருப்பீங்க. உங்களால் உங்களையே சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் உங்கள் நிலையிலே இல்லாமல் அன்கான்ஷியஸாக ஜிமின் கிட்டே நீங்கள் போய் அவனோட லேப்பில் அகெயின் உட்காருவீங்க. இப்போ அப்படியே ஜிமினோட ஃபேஸை பிடிச்சி ஜிமினை உங்களை அப்படியே பேக் கிஸ் பண்ணிகிட்ருப்பான். 2 பேரும் வேறு லெவலில் வெறித்தனமாக கிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஜிமின் என்னடி பண்ணுறவன், ஆனால் எனக்கு பிடிச்சிருவான். ஜிமின் ஏதாவது பண்ணு ஜிமின், என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல ஜிமின் ஐ நீட் யூ ஜிமின், ஐ நீட் யூ. வயன் என்னாச்சு வயன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வயன், என்ன பண்ணுதுன்னே தெரியல, கீழே வர வலிக்குது வயன், வலிக்குது. அப்போ நீங்கள் பொறுமையாக உங்கள் ஹேண்ட்ஸை அப்படியே கீழே கொண்டு போய் அவனுக்கு ரப் பண்ணி விடுவீங்க. ஜிமினோட பாடி ஃபுல்லாக நீங்கள் கிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. கிஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே உங்களோட டாப் அப்படியே ரிமூவ் பண்ணி கீழே போடுவீங்க. இப்போ நீங்கள் வெறும் இன்னஸோட மட்டும்தான் இருப்பீங்க. ஜிமின் அப்படியே அவனோட ஹாஃப் ஐஸில் உங்களை பார்த்துட்ருப்பான். இப்போ நீங்கள் ஜிமின் அப்படியே மேலே வர வச்சுட்டு உங்களுக்கு மேலே நீங்கள் அப்படியே லைடாகி கீழே படுப்பீங்க. ஜிமின் என்னை கிஸ் பண்ண, இங்கே என் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ண. அவன் தப்படி அதெல்லாம் வேணாண்டி, ஸ்டாப் பண்ணிக்கலாம் வயன், ப்ளீஸ் டி, தப்படி இதெல்லாம் வயன். மேன் புரிஞ்சுக்கோ, என்னால் முடியல, எனக்கு ரொம்ப
ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு ஃபீல் ஆகுதா தெரியல. இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டக்குன்னு அவனோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் லோவரில் வச்சு அவனை ஃபீல் பண்ண வைப்பீங்க. பார்த்தா யூ ஆர் வெட். உங்களால் சுத்தமாக முடியல. அது ஜிமினுக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அவனுக்கு அது என்னன்னே புரியல. ஏண்டி உனக்கு அந்த இடத்துல ஈரமாக இருக்கு? என்னாச்சு எனக்கு? எனக்கு ஒரு கீழே வலிக்கிட்டு வயன். என்னாச்சுன்னே தெரில வயன். எனக்கு ரொம்ப வலிக்கிட்டு வயன். ஜிமன், நான் சரி பண்ணுறேன் ஜிமன், ட்ரஸ்ட் மீ. நீங்கள் சொல்ல ஜிமினும் அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஜிமன் அப்படி தான். ஐ லவ் யூ ஜிமன். ஜிமன் ஐ லவ் யூ. என்ன நடி பண்ணுறேன், எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடி. இப்போ நீங்கள் 2 பேருமே அப்படியே பெட்ஷீட்குள்ளே எதுவுமே இல்லாமல் படுத்துட்ருப்பீங்க. உங்களுக்கு மேலே ஜிமின் இருப்பான். இப்போ நீங்கள் அப்படியே பொறுமையாக உங்கள் இது ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே ஜிமினுக்கு அலோவ் பண்ணுவீங்க. ஸோ ஜிமினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நீங்களே பிடிச்சி எல்லாத்தையும் பண்ணுறீங்க. பட் ஜிமினுக்கு எப்படி பண்ணணுன்னு தெரில. ஸோ நீங்கள் இப்போ ஜிமின் அப்படி கீழே போட்டுட்டு நீங்கள் ஜிமினுக்கு மேலே வந்து பயங்கரமாக பண்ணிகிட்ருப்பீங்க. என்னடி பண்ணுற வயன்? என்னடி பண்ணுற வயன்? எனக்கு ஒரு மாதிரி வயன். வயன் வயன் என்ன பண்ணுற வயன்? வயன் எனக்கு முடியல வயன். வயன் என்ன பண்ணுற வயன்? தப்பு வயன். வயன் அப்படின்ற மாதிரி அவன் ஓன் பண்ணிகிட்ருப்பான். நீங்களும் பயங்கரமாக ஓன் பண்ணிருப்பீங்க. ஜிமன் ஜிமன் ஜிமன். இப்போ ஜிமனுக்கு சுத்தமாக முடியாது. டக்குன்னு அவன் உங்களை கீழே போட்டு டக்குன்னு அவன் மேலே வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருப்பான். வேறு லெவலில் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருப்பான். இப்போ நீங்கள் பயங்கரமாக ஓன் பண்ணிருப்பீங்க. ஒரு நிமிஷம் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. பிகாஸ் இவ்வளோ நேரம் இருந்த ஜிமினுக்கும் இப்போ பண்ணிகிட்ருக்க ஜிமினுக்கும் வேறு லெவலில் டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் 2 பேரும் இப்போ மூச்சு வாங்கிட்டு படுத்துட்ருப்பீங்க பெட்டில். உங்களுக்கு பக்கத்தில் ஜிமின். நீங்கள் ஜிமினை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்ருப்பீங்க. ஜிமினும் உங்களை ஹக் பண்ணிகிட்ருப்பான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் முன்னாடி தலை குனிஞ்சு நின்றுட்டுருப்பீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் 2 பேருமே கையை கட்டி உங்களை அப்படியே ரொம்ப கோவமாக, அதுவும் உங்கள் அம்மா முக்கியமாக பயங்கரமாக திட்டிகிட்ருப்பாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க பையன்? இப்படி தான் நானும் உங்கள் அப்பா உன்னை வளர்த்தோமா? சொல்லுடி. என்ன இளவடி இது? இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நாங்கள் உயிரோடு இருக்கோமா? சொல்லுடி. நல்லா செல்ல கொடுத்தாரு பாரு. அவரை சொல்லணும். பொண்ணுன்னு செல்ல கொடுத்து எந்த நிலைமைக்கு வந்திருக்கும் பாருங்க நல்லா. வயன், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தேன். அப்பா சாரிப்பா, அது நான் வேணும்ட்டே பண்ணலப்பா. ட்ரஸ்ட் மீ, என்ன நம்புங்க அப்பா. வாயை மூடுறி, வாயை திறக்காத, பத்திக்கிட்டு வருது. உன்னை அப்படியே அடித்து கொள்ளுன்ற நம்மளும் இருக்கு. நீ எல்லாம் என் வயிற்றில் தான் பிறந்தேன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு வயன். என்ன காரியம் இது? சி, இங்கே பாரு. என்ன பாரு, இங்கே பாரு. நீ தானே இது? நல்லா யார் இவன்? யார் கூட இப்படி படுத்துட்டு வந்திருக்க? நியூஸ் ஃபுல்லாக உன் பேச்சு தான். ஏதோ சிஇஓவுமே பெரிய ஆளாம். அவ்வளோதான் போச்சு. இன்னும் 2 மாதத்தில் வயிற்றில் ஒன்று வச்சுக்கிட்டு வருவேன். அதையும் பார்த்துக்கணும், உன்னையும் பார்த்துக்கணுமா? இங்கே பாருடி, நான் சொல்லிட்டேன். ஏதாவது பண்ணிக்கிட்டு நீ சுத்துரு, இல்லை நானே விஷயத்தை வச்சு கொண்டுருவோன்னு. ஏய், நடி பேசுகிற? நம்ம பொண்ணுடி, நம்ம தான் பார்த்துக்கணும். விடு, ரொம்ப திட்ட. அம்மா, நீ உள்ள போ. அப்பா இல்லைப்பா, நான் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் வேணும்ட்டே பண்ணலப்பா. என்ன நம்புங்கப்பா. உங்கள் பொண்ணுப்பா. நான் எப்படி அதை பண்ண முடியும்? ட்ரஸ்ட் மீப்பா ப்ளீஸ். வாய மூடிற வயன். கையை ஊங்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். உங்கள் அப்பா இருக்காரு, அவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், நேரத்துக்கு நீ சும்மாடி வாங்கியிருப்பேன். அடிங்கம்மா, எவ்வளோ வேணுமோ அடிங்க. ஆனால் என்ன நம்புங்கம்மா. உங்கள் பொண்ணு தப்பான பொண்ணு இல்லைம்மா, நம்புங்கம்மா. வாயை மூடிரு. உன்னோட மானத்தையே நீ கொடுத்துட்டு வந்திருக்க ஒருத்தங்கிட்ட. அவளெல்லாம் நம்பிட்டு இருக்காத வயன். பெரிய பணக்காரனம்மா. அவன் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு இதோட. தோ அந்த மூலையில் போய் உட்காந்துக்கோ, அந்த ரூமில். அவ்வளோதான், இதோட முடிஞ்சு உன் வாழ்க்கை. யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறா இனிமேல்? ஒன்று யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. என் கனவு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். உன்னை ஒருத்தங்கிட்ட கைப்பிடிச்சி கொடுக்கணும்னு நினச்சோம், ஆனால் இப்படி ஆக்கி வச்சுட்டு இல்லை நீ. அவ்வளோதான் வயன்,
முடிஞ்சிருச்சு, இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. அம்மா, என்னம்மா இப்படிலாம் பேசாதீங்கம்மா. இல்லைம்மா, ஜெமின் ரொம்ப நல்ல பையம்மா, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டாம்மா. அவன் மேலே தப்பு இல்லைம்மா. நான் தான்ம்மா, நான் தான் பண்ணேன். அப்போ உங்கள் அம்மாவுக்கு கோவம் தாங்காது. நீங்கள் தான் பண்ணன்னு சொன்னோன்னே அப்படியே உங்களை அடிக்கிறதுக்கு அப்படியே கையை ஓங்குவாங்க. ஆன்ட்டி அடிக்காதீங்க, வேணாம் ஆன்ட்டி. அது ஐம் சாரி, உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு என் மேலே தப்பு தான். நான் தான் ஜிமின், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அங்கிள் ப்ளீஸ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்கள் 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் பேசணும். அப்போ நீங்கள் அழுதுகிட்டே ஜிமினை பார்ப்பீங்க. ஜிமின் அழாதன்ட்டு ஐசாலேயே சொல்லுவான். அப்போ உங்கள் அம்மா என்ன பேசுகிறதுனே தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. ஜிமினே பொறுமையாக அவங்க உள்ளே கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அவனே பொறுமையாக உள்ளே வந்து அவங்க முன்னாடி நீலோன் போட்ட மாதிரி உட்காந்துருவான். உங்கள் அம்மா இன்னும் அப்பாவுக்கு 2 பேருக்குமே செம ஷாக்கு. ஆண்டி, அங்கிள், என்னை மன்னிச்சிடுங்க, என் மேலே தப்பு இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அண்ட் வயன் மேலேயும் தப்பு இருக்குது. வயனுக்காகவும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆண்டி, அங்கிள், நான் மற்ற பசங்க மாதிரிலாம் கிடையாது. சத்தியமாக உங்கள் பொண்ணை நல்லா வச்சு பத்திரமா பார்த்துப்பேன். அவளை எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. அதுதான் நல்ல முடிவுன்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். அப்புறம் உங்கள் இஷ்டம், நான் உங்களோட டெசிஷனையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் ஆண்டி, தப்பாக மட்டும் நினச்சிடாதீங்க, நான் தப்பான பையன் கிடையாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தாழ்மையாக கேட்பான். உங்கள் அம்மாலாம் மெல்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் சம்மந்தம்னு சொன்னீங்கன்னா நான் என் தாத்தாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் ஓகே சொல்கிற வரைக்கும் நான் உள்ளே வரான்னு சொல்லிட்டேன். அவர் வெளியே தான் வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் சம்மதம்னு சொன்னீங்கன்னா தாத்தாவோட பேசலாம் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். உங்கள் அம்மா அப்பாக்கெலாம் செம ஷாக்காக இருக்கும். பெரிய சிஇஓ கம்பெனியோட பையன் அவங்க முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்ருக்கான், அதுவும் உங்களுக்காக. ஸோ இப்போ உங்கள் அம்மா அப்பாவும் சம்மதம்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் தாத்தாவையும் கூப்பிட்டு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் பார்ப்பீங்க. உங்களுக்கும் ஜிமினுக்கும் கல்யாண ஏற்பாடு தான் போய்ட்டுருக்கோம். இப்போது உங்களுக்கும் ஜிமினுக்கும் நீங்கள் என்கேஜ்மெண்ட். ஸோ என்கேஜ்மெண்ட்க்கான ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டுருக்கோம். நீங்கள் 2 பேரும் ஒரே மண்டபத்தில் தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஜிமின்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுன்றதுக்காக அவனோட ரூமுக்கு போயிட்டுருப்பீங்க. ஸோ அப்போ ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும் போதோ ஜிமின் யார்கிட்டயோ கோவமாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இன்னுமா கண்டுபிடிக்கல? அது யாருன்னு கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா? முதல்ல அந்த வேலையை பாருங்கள். இதை தவிர வேறு ஏதாவது பார்த்தீங்க அவ்வளோதான், ஃபஸ்ட்டு எனக்கு அந்த வேலையை முடிங்க, புரியுதா? ஜிமின், நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். ஜிமின், நான் சாரி, தப்பான டைமில் வந்துட்டேனோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேன், ஆஃபீஸ் கால் தான், அதான் பேசிகிட்டு இருந்தேன். சொல்லுவேன், என்னாச்சு? அது வந்து சாரி ஜிமின், என்னால் தானே உன் லைஃப் இப்படி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிரு ஜிமின், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என் மேலே தப்பு. ஏய், லூஸ் மாதிரி பேசாத. அதை நீ மட்டும் பண்ணல, அதில் நானும் பண்ணியிருக்கேன்னா என் மேலேயும் தப்பு இருக்குது. விடு, ஏதோ நடந்து முடிஞ்சிச்சு, இப்போதுக்கு அது விட்ரி. என்ன பண்ண முடியும், விடு. ஜிமின், உனக்கு இந்த கல்யாணத்தில் எனக்கு சம்மந்தம் தாண்டி. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு தெரியும். நீ இன்னும் ரொம்ப யோசிக்காத. எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மந்தம் தான். உனக்கு ஓகேவாடி இந்த கல்யாணத்தில்? உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு இப்போவே. இல்லை ஜிமின், நான் பண்ண தப்புக்கு இதுதான் கரெக்டான முடிவாக இருக்கும். இதில் எனக்கு சம்மந்தம் தான். ஓகேடி, ஓகே. அப்புறம் இன்னைக்கு அழகாக இருக்க பார்க்க, இந்த சாரியில் அழகாக இருக்க. தேங்க்யூ ஜிமின், நீயும் அழகாக இருக்க. தேங்க்யூ வயன். அப்படியே 2 பேரும் ஐ டு ஐ காண்டாக்ட் போயிட்டுருக்கோம். அப்போ ஜிமின், என்னடா இன்னைக்கு பார்த்து இவ்வளோ அழகாக இருக்கா, இவ்வளோ நாள் கண்ணுக்கு ஏதோ இப்படிலாம் அழகாக தெரிஞ்சதே இல்லையே, இன்றைக்கி நான் இவ்வளோ அழகாக இருக்கா. ஐயோ,
அவள் லிப்ஸை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி கிஸ் பண்ணணும்னு தோணுதே. அன்றைக்கி நடந்தது தானே அப்போ வருது. அவள் லிப்ஸ் ஏன் எப்படி இருக்கு இவ்வளோ அழகா? அப்போ உங்கள் மனசுக்குள்ள ஜிமன், என்ன ஜிமன் நீ இவ்வளோ ஹாட்டாக இருக்க? அன்றைக்கி நடந்த தனியாக அப்போ வருது. ஜிமன் ஏன் இப்படி இருக்க? அவள் லிப்ஸை பார்த்தாலே கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு ஜிமன். பெண்கள் மேலே மையல் உண்டு, நான் பித்தம் கொண்டது ஒன்னில் மட்டும். நீ மொத்த பார்வை பார்க்கும் போது என் முதுகு தண்டில் மின்னல் வெட்டும். நீதானே மழை மேம் எனக்கு, என் ஹார்மோன் நதியல் வெள்ளப்பெருக்கு. பாசாங்க இனி நமக்கு எதுக்கு? யார் கேட்க? நமக்கு நாமே வாழ்வதற்கு. உண்மை சொன்னால் ரசிப்பாயா, மஞ்சத்தின் மேல் மன்னிப்பாயா? உண்மை சொன்னால் நேசிப்பாயா, மஞ்சத்தின் மேல் மன்னிப்பாயா? நெஞ்சமெல்லாம் காதோ தேகமெல்லாம் காமம் உண்மை சொன்னால் என்னை நேசிப்பாயா? காதல் கொஞ்சம் கம்மி காமம் கொஞ்சம் தூக்கம் மஞ்சத்தின் மேல். இப்போ அப்படியே உங்களோட வெட்டிங் டேவும் வந்துடும். உங்கள் வெட்டிங் டேக்கு நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு சாரி கட்டிக்கிட்டு அப்படியே அழகாக நடந்து போயிட்டுருப்பீங்க. ஜிமினோ உங்களை அழகாக ஸ்மைல் பண்ணி வார்மாக உங்களை வெல்கம் பண்ணுவான். அப்படியே உங்கள் அப்பா உங்களோட ஹேண்ட்ஸ் எடுத்து ஜிமினோட ஹேண்ட்ஸில் வைப்பாங்க. அப்போ ஜிமின் உங்கள் அப்பாவுக்கு கண்ணாலேயே அஷூரன்ஸ் கொடுப்பான், உங்கள் பொண்ணை உங்களை விட ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி. உங்கள் அப்பாவும் அப்படியே கண்ணாலேயே அப்படியே எஸ்ன்ற மாதிரி நோட் பண்ணிவிட்டு அப்படியே போய் நின்றுவார். இப்போ 2 பேருக்கும் ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக 2 பேருக்குமே கல்யாணம் நடந்து முடிக்கும். உங்களுக்கும் அந்த கல்யாணத்தில் ரொம்ப மனப்பூர்வ சம்மதம் தான். அதே மாதிரி தான் ஜிமினுக்கும் ஃபுல் ஹார்ட்டடோட தான் 2 பேருமே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறீங்க. ஜிமினாகிய நீ வயனை திருமணம் செய்து கொள்ள சம்மந்தமா? சம்மந்தம் ஃபாதர். வயனாகிய நீ ஜிமினை திருமணம் செய்து கொள்ள சம்மந்தமா? சம்மந்தம் ஃபாதர். அப்படின்ற மாதிரி 2 பேருமே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணமும் நடந்து முடிஞ்சிடும். இப்போது உங்களோட அன்பை நீங்கள் பரிமாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஜிமினையும் நீங்களும் பார்ப்பீங்க. அப்படியே ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கோம். அப்போ ஜிமின் பொறுமையாக அவங்க கிட்ட வந்து உங்கள் ஃபோர்ஹெட்லேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிஸ் பண்ணுவான். உங்களுக்கு அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பீங்களான்னு தெரில. ஆனால் இந்த ஃபோர்ஹெட் கிஸ் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி கொடுக்குது. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் ஒரு நைட் டைம் இருக்கும். வெட்டிங் நைட் உங்கள் 2 பேருக்கும். நீங்கள் தான் ஒரு பால் சோமம் எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆவீங்க. ஜிமின் அப்படியே ரொம்ப நர்வஸாக உட்காந்துட்ருப்பான். ஜிமின் கண்ட்ரோல் பண்ணிக்கோ செல்ஃபை, என்னாச்சுன்னே தெரியலையே, இன்னைக்கு ஏன் அப்படி இருக்க அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே டோர் ஓப்பன் ஆகி நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆவீங்க. ரொம்ப அழகான ஒரு ஒயிட் ட்ரான்ஸ்பரண்ட் சாரி கட்டியிருப்பீங்க. ஜிமின் பால் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நீட்டுவீங்க. அப்போ ஜிமினும் இல்லை வயன், நான் நைட் டைமில் பால் குடிக்க மாட்டேன், நீ அந்த டேபிள் மேலே வச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிவிட்டு டப்புன்னு படுத்துருவான். நீங்கள் என்ன அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அப்படி இருந்தான்னு பார்த்தா இப்போம்மா ஐயோ தெரியாமல் அவனை கல்யாணம் பண்ணிட்டோமோ? ஆனால் அன்றைக்கி நைட் நல்லா தானே பண்ணான், அன்றைக்கி குடிச்சிருந்ததுனால அப்படி பண்ணிட்டானோ? என்ன நடக்குது? ஐயோ இன்றைக்கி வேறு வெட்டிங் நைட், அப்போ எதுவுமே இருக்காதா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே நிறைய தாட்ஸ். ஜிமின் அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வயன் எனக்கு தூக்கம் வருது, நம்ம நாளைக்கு காலையில் பேசிக்கலாண்ணே அப்படிங்கிற மாதிரி அவன் நல்லா படுத்துப்பான். அப்போ நீங்கள் ஜிமினோட ஷோல்டரை போட்டு உலுக்கி அவனை எழுப்பி உட்கார வைப்பீங்க. அவனை உலுக்கி எழுப்புனதில் உங்களோட சாரி கொஞ்சம் லைட்டாக அப்படியே விலகி நவிழ்ந்துருக்கும். ஸோ உங்களோட அப்பர்ச்சஸ்லாம் அப்படியே அவனுக்கு கிளியராக தெரியும். நீங்கள் வேறு அவன்கிட்ட இருப்பீங்க. ஜிமினுக்கு ஹெவியாக ப்ரீத் எடுக்கும். வயன் என்ன பண்ணுற வயன், எனக்கு தூக்கம் வருது வயன், நான் அப்புறம் காலையில் பேசிக்கலாம். ஜிமின் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி ஸ்வெட் ஆகிட்டு பாரு, ஃபேஸ்லாம் ஸ்வெட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்க முந்தானி எடுத்து அவங்க ஃபேஸ்லாம் துடைப்பீங்க. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் அவன் ஃபேஸை டச் பண்ணும்போதோ. அப்போ ஜிமின் அப்படியே உங்களை தள்ளி விட்டுட்டு டக்குன்னு பாத்ரூம் போயிடுவான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருப்பீங்க. இவன் இன்னும் மாறவே இல்லை, அதே இன்னசென்ட்டோட இருக்கான். எனக்கு நீ இப்படி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமின். ஐ லவ் யூ ஜிமின்.
உன்னை இப்படி டீஸ் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஜிமின் பாத்ரூம்குள்ளே போயிட்டு, டேய் 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 என்னடா ஹார்ட் பீட் இப்படி ஆகுறது, கண்ட்ரோல் உன் ஹார்ட் பீட்டை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுறா டேய். ஐயோ ஜிமின் ஒன்றும் இல்லை காம் டவுன் அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வெளியே வருவான். ஸோ நீங்கள் உட்காந்துட்ருப்பீங்க. ஜிமின் அப்படியே வந்து உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துப்பான். சொல்லுவேன் ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. அது வந்து ஜிமின் எனக்கு நிறைய பேசணும். நான் ரொம்ப பயந்தேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது நினச்சி. ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு ஜிமின். இந்த கல்யாணம் பண்ணிக்கிற இந்த டைம்லேயே என்னை நீ ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட. எனக்கு என்ன தேவைன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு தெரிஞ்சிடுது. எல்லாத்தையும் நான் கேட்குறதுக்கு முன்னாடியே எனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். ஈவன் என் பீரியட்ஸ் டேட் கூட உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஜிமின் நீ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிற. உண்மையாக சொல்லணுன்னா நீ என் மேலே கேர் பண்ணிக்கிறது எனக்கு உன் மேலே அதை லவ் ஆகிருச்சு ஜிமின். ஐ திங்க் ஐ ஃபால் இன் லவ் வித் யூ அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணை பார்த்தா சொல்வீங்க. ஜிமினும் உங்கள் ஐஸே தான் பார்த்துட்ருப்பான். வயன் ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் பாத்ரூம் ஓடிடுவான். என்னாச்சு, ஒரு வேலை ஜிமினுக்கு என்ன பிடிக்கலையோ, கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ, ஒரு வேலை ஃபோர்ஸ் மேரேஜ்னால விட்டுட்டு போயிடுவானா என்ன? என்னாச்சு ஜிமின், எதுக்குள்ளே போயிட்டா? உனக்கு என்ன பிடிக்கலையா? ஏ ஜிமின் ஐயோ கண்ட்ரோல் பண்ணுறா. ஐயோ என்னடா அது, என்ன நடக்குதுங்க? அப்போ பையனுக்கு பிடிச்சிருக்கு. ஃபைனலி ஷீ இஸ் மைன். அவள் எந்துடா இனிமேல் பையன் என்னோடது. ஐயோ பொண்டாட்டி இதுக்காக தாண்டி காத்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ அவளை அப்படியே கட்டி பிடிச்சி எது பண்ணணும்னு தோணுதே, ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறா. நீ வேற இன்னசென்ட் நடிச்சிட்ருக்க, அவ்வளோ அப்படி தான் நம்புறா. ஸோ அதனால் கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கும் போதே அவனுக்கு ஒரு கால் வரும். ஹலோ பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜாக்சனையும் அந்த ஜோயாவையும் பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அவங்கள சாவடிச்சிடலாமா இல்லை எப்படி பாஸ்? ஆல்ரெடி சாகிற நிலைமையில் தான் இருக்காங்க 2 பேரும். நீங்கள் சொல்லுங்கள் பாஸ், அவங்கள போட்டுடலாமா? ஐயோ அவங்கள வழியே இல்லாமல் கொண்டுட்டா. ஏன்னா எனக்கு அவங்களால தான் என் பொண்டாட்டி என் வயன் என்கிட்ட கிடச்சிருக்கா. ஸோ அதனால் அவங்கள அப்படியே கொண்டுரு, புரியுதா? என்னதான் இருந்தாலும் அவள் பெரிய தப்பு பண்ணிட்டா. என் பொண்டாட்டியோட பாடியை காமிக்க வச்சிட்டா. எல்லோரும் பார்த்துட்டாங்க, டென்ஷன் ஆகுது. அவளை மட்டும் துடிக்க கொலை பண்ணு. அந்த ஜாக்சன் அப்படியே போட்டு தள்ளுரு, புரியுதா? ஓகே பாஸ். இப்போ ஜிம்முன்னு அப்படியே அந்த காலை கட் பண்ணிட்டு மிரரில் அவனோட ஃபேஸை பார்த்து அப்படியே ஒரு ஸ்மர்க் பண்ணி ஒரு விஷயத்தை யோசித்து பார்ப்பான். சீனியர், என்னை ரேகிங்லாம் பண்ணிடாதீங்க. நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் சீனியர். ஐயா தப்பாடா, ஃபஸ்ட் இயரு ஜூனியர் வரதில் ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜ்னால் ரேக் பண்ண தான் செய்வாங்க. விட்டுருணுமாமே இந்த அம்மா மட்டும்? அப்படிலாம் விட முடியாது. இன்றைக்கி ஒன்று ரேக் பண்ணியே தருவோம். சரி எங்கே அந்த துப்பட்டாவை கொஞ்சம் கழட்டி பார்க்கலாம். ப்ளீஸ் சீனியர், ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க ப்ளீஸ். ஹே நீ சொன்னால் நாங்கள் விட்டுறணுமா? அப்படிலாம் விட முடியாது. எங்க கழட்டுடி, கழட்டுறி அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் பயத்தில் அப்படியே அவங்கள தள்ளி விட்டுட்டு ஓடிடுவீங்க. ஸோ அப்படியே எங்கே ஓடுறீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல. ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும், அங்கே தான் போய் பயத்தில் மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டுருப்பீங்க. என்ன சவுண்டு இது? யார் அது? பா என்ன ஃபிகரு, வேறு லெவலில் இருக்கா ஃபிகரு. ஐயோ இன்னும் பயத்தில் இருக்க மாதிரி இருக்குது. அவள் இதுக்குள்ளே தான்டா வந்தா, கண்டிப்பாக இங்கே தான் எங்கன்னா இருப்பா, தேடுங்கடா, அவளை விடாதீங்க. அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் வாயில் அப்படியே மூத்து வச்சுட்டு அப்படியே பயத்தில் அந்த சவுத்தில் ஓட்டின பல்லி மாதிரி நின்றுட்டுருப்பீங்க. ஸோ அப்படியே அந்த பர்சன் உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாங்கள்ல, அவர் அப்படியே உங்களை பார்த்து, இனிமேல் நீ எந்தடி நான் ஃபிகரு,
அப்படிங்கிற மாதிரி ஸ்மக் பண்ணுவான். நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ எந்துன்ட்டு. நீ எந்தா மட்டும்தான் இருக்கணும். இப்பவும் அப்படி தான், நீ எந்த மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான்டி. நம்ம 2 பேருக்கும் நடுவில் வேறு யாருமே கிடையாது. உன் மேலே கை வச்ச அந்த பசங்களை சும்மா விட்டுன்னு மட்டும் நினைக்காதடி. அவனுங்களாம் இப்போது நமக்கு மேலே இருந்து டாட்டா காமிச்சிட்டு இருப்பானுங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நான் பார்த்து லவ் பண்ணிட்டு இருக்கேன்டி. அப்புறம் எப்படி விட முடியும்? சத்தியமாக விட முடியாது. ஒருத்தர் நீ தாண்டி சொன்ன அன்றைக்கி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போதோ, இன்னசென்ட் பையன்தான் வேணும், இன்னசென்ட் பையன்தான் பிடிக்கும்ன்ட்டு. அதான் உனக்காகவே இன்னசென்ட்டாகவே மாறினேன். அகேன் இப்போ அவன் இன்னொரு விஷயத்த நினச்சி பார்ப்பான். ஏய் சும்மா இருங்கடி. ஏய் பையன், உனக்கு எப்படிப்பட்ட ஃப்யூச்சர் பார்ட்னர் வேணும் சொல்லி பார்க்கலாம். ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்? ஏன் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டா? எனக்கு இன்னசென்ட் புருஷன் தாண்டி வேணும். ஐயா இன்னசென்ட்டா? ஆமாண்டி, இன்னசென்ட்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் நான் சொல்லி தருவேன்ல அவனுக்கு. அது ஒரு மாதிரி புது ஃபீல்ரி, நல்லாயிருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. எனக்கு அப்படி என்ன தப்பாக பிடிக்கும்? ஓ அப்போ மேடம்க்கு இன்னசென்ட்டாக தான் பிடிக்கும். ஓகே பொண்டாட்டி, உங்களுக்காக இதுவும் பண்ணுறேன். இன்னசென்ட்டாகவும் கண்டிப்பாக இருப்பேன்டி. வயன் வயன், என் லைஃப்பில் நீ மட்டும்தான் வயன். ஐ லவ் யூ வயன், ஐ டூ லவ் யூ, ஐ லவ் யூ டி. இப்போ அப்படியே டோர் நாக் ஆகும். ஜிமன் ஜிமன் என்னாச்சு ஜிமன், இவ்வளோ நேரம் ஏதாவது உனக்கு ஜிமன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போதே டோர் ஓப்பன் ஆகிடும். ஜிமன் என்னாச்சு இவ்வளோ நேரம் பாத்ரூமில், நான் சொன்னது ஏதாவது பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லை வயன், வயன் உட்காந்து பேசினாவா? அது வாஷ்ரூம் அஜெண்டா வந்துச்சு, அதான். அதாவது ஒன்றும் வயன், இதை சொல்லிட்டு இருந்தியே. அது வந்து ஜிமன் ஜிமன் இங்கே பாரு, நான் உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னதுனால நீ ஏதாவது தப்பாக நினச்சிட்டியா? என் ஃபர்ஸ்ட் லவ் நீ மட்டும்தான் ஜிமன். என் லைஃப்பில் எந்த பசங்களும் வந்ததே இல்லை. வந்ததில்லைன்னு சொல்ல முடியாது, வந்திருக்காங்க. ஒரு சில பேர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட் டேவே அவங்க காணாம போயிடுவாங்க. ஐ மீன் என் பின்னாடியே வரமாட்டாங்க. ஒரு 2 நாள் என் பின்னாடி ஃபாலோ பண்ணுறவங்க கூட அதுக்கப்புறம் என் பின்னாடி வரமாட்டாங்க. எனக்கு நிறைய ப்ரப்போசல்ஸ்லாம் வந்திருக்கு ஜிமன். ஆனால் அவங்கெல்லாம் சடனாக காணாம போயிடுவாங்க. எங்கே போவாங்கலாம் எனக்கு தெரியாது. அப்புறம் என் லைஃப்பில் நீ மட்டும்தான் ஜிமன். நீ மட்டும்தான் ஒரே பையன். என் அப்பாவுக்கு அப்புறம் நீ மட்டும்தான். என்னை நம்பு ஜிமன், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். நீ தான் என் ஃபர்ஸ்ட் லவ். அப்போ ஜிமன் அப்படியே உங்களுக்கு தெரியாமல் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே, அதான் தெரியுமேடி நான் தான் உன் ஃபர்ஸ்ட் லவ்னு. ஐயோ லக்கி, என் தங்கமே, என் லட்டு, எனக்கு தெரியுமே. அப்போ நீங்கள் பார்க்கும்போது சரி வயன், எனக்கு தெரியும் நான் தான் உன் ஃபர்ஸ்ட் லவ்ன்ட்டு. நான் எதுவும் தப்பாலாம் நினைக்கல. அதாவது வயன், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு. உனக்கு தெரியும்ல என்னை பற்றி, நான் கொஞ்சம் இப்படி தானே வயன். புரியுது ஜிமன், நீ உனக்கு டைம் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ, சரியா? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் என் கூட எப்பவும் போல இரு, சரியா? கண்டிப்பாக வயன், உன் கூட எப்பவும் போல இருக்காமல் நான் எப்படி இருப்பேன் நீயே சொல்லு. தெரியும் ஜிமன், நீ ரொம்ப நல்ல பையன், குழந்த மாதிரி. உன்னை ஹக் பண்ணிக்கலாம்ல? ஃபயன், அது ஹக்கா? அது வேண்டாமே. அப்படியா? சரி வயன், ஹக் தானே, பண்ணிக்கோ, பிரச்சனை இல்லை வயன், பண்ணிக்கோ. ஓகேவா உனக்கு? ஓகே வயன், பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். நீங்களும் அப்படியே அவனை ஹக் பண்ணிப்பீங்க. ஜிமன் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ இஸ் ஆல்வேஸ் ஜிமன். ஜிமன் உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு லவ் யூ டி, ஐ லவ் யூ இஸ் ஆல்வேஸ் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைப்பான். சரி வயன், ஐ டூ லவ் யூ வயன், ஐ டூ லவ் யூ, ஐ டூ லவ் யூ டி, லவ் யூ இஸ் ஆல்வேஸ் டி, என் பொண்டாட்டி. ஸோ இதுவே ஒரு நல்ல எண்டிங் நினைக்கிறேன்டா. ஸோ இன்னசென்ட் லவ் ஒன் ஷாட் இதோடு நம்ம முடிச்சிக்கலாம்டா. நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். ஸோ கிளம்புறேன். லவ் யூ சரங்கே, பாய், ஷ்கியோல்டா.